அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. கொஞ்சம் குன்றின் மணி போதும் நீங்கள் நினைத்தது எதுவானாலும் சரி கண்ணிமைக்கும் நேரத்தில் அது நடந்து முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. அதீத ஆற்றல் வாய்ந்த நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான குன்றின் மணியை வைத்து இந்த தாந்திரிகத்தை நாம் செய்ய போறோம். இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில பதிவுகளாக இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி இருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க செப்டம்பர் 20 முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை நீங்க கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து பலன்களை நம்மால் சொல்ல முடியும். அடுத்ததாக சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் எடுக்கவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து உங்க பெயர் அல்லது ஹாய் மெசேஜ் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே நம்ம டீம்ல இருந்து தெளிவா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்களில் சங்கடகர சதுர்த்தி மிகவுமே விசேஷம். அதிலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியாக கருதப்படும். மற்ற சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பூஜைகள், வழிபாடுகள் செய்ய முடியாதவங்க கூட இன்றைய தினம் நீங்க இந்த வழிபாட்டை தவற விடாதீங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறதும் மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிகம். அதே நேரத்தில் உடனடியாக விநாயக பெருமானுடைய அருளை பெற்று தரக்கூடியது. குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த பிரார்த்தனையை செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தால் போதும். இன்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் நம்ம செய்யலாம். அந்த நேரத்தில் இந்த பதிவை நான் திரும்பவும் சொல்றேங்க. முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான சங்கடகர சதுர்த்தி நேரத்தை
ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:15 சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3:46 சதுர்த்தி திதி நிறைவு பெறுதுங்க. பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தினாலே அது மாலை நேரம் தொடங்கி இரவு நேரம் வரை நாம் பூஜைகள் வழிபாடுகளை செய்யணும். சந்திர பகவான் வானில் தோன்றியதற்கு பிறகுதாங்க சங்கடகர சதுர்த்தி பூஜைகளை நம்ம ஆரம்பிக்கணும். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் நீண்ட நேரம் நமக்கு சதுர்த்தி திதி இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் கிடையாதுங்க. சோ இன்றைய தினம் ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை தாங்க சங்கடகர சதுர்த்தி. இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சாலே போதும். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க. இந்த டெக்னிக்கை முடிச்சிட்டு பிறகு நீங்க வேணும்னா அசைவம் எடுத்துக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் தெரியாம நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா நீங்க தலைக்கு குளிச்சிருங்க, அல்லது குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சிட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அடுத்த முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை மாலை 6:30 முதல் நள்ளிரவு 12 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். பொதுவாகவே தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 1 ஸ்பூன் அளவிற்கு குன்றின் மணி. வழக்கத்துல விநாயகருடைய கண்ணுன்னு இதை நம்ம சொல்லுவோம். எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இந்த குன்றின் மணி. 10 ரூபாய்க்கு இந்த குன்றின் மணியை வாங்கினாலே போதும். இதற்கு நிறைய தாந்திரிக குணங்கள் உண்டு. நம்ம சேனல்ல இதை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை பார்க்க போறோம். சோ கடையில வாங்க போறவங்க ஒரு 50 கிராம் அளவிற்கு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய தாந்திரிகங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த தாந்திரிகத்திற்கு 1 ஸ்பூன் அளவிற்கு குன்றின் மணி இருந்தாலே போதும். இப்ப நீங்க எந்த டைரக்ஷன் வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காரலாம். சேர்ல தரையிலன்னு எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள இந்த குன்றின் மணியை வச்சுட்டு விரல்களால மூடிக்கோங்க. இப்ப விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க அவர்கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக அப்படின்ற திருநாமத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லலாம். 10 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் சொல்லலாம். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இந்த நாமத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த மணியை ஒரு சின்ன பாக்ஸ்ல அல்லது பேப்பர்ல மடிச்சு பூஜை அறையில வச்சிருங்க. பூஜை அறை அப்படின்றது தனியா இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல விநாயகருக்கு பக்கத்துல வைங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு நீங்க மடிச்சு வச்சிருக்க பேப்பரை அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டு பக்கத்துல எந்த விநாயகர் கோவில் இருந்தாலும் சரி அல்லது விநாயகர் சன்னதி இருந்தால் கூட போதும், அந்த இடத்துல உண்டியல்ல நீங்க செலுத்திடுங்க. முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய கைகளை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. இந்த குன்றின் மணியை குழந்தைகள் கிட்ட எல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா இதை யாரும் சாப்பிடக்கூடாது. குழந்தைகள் தெரியாம வாயில போட்டுக்க போறாங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த மெத்தடை இன்றைய தினம் கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அசுர வேகத்தில் நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.